அம்மா, அப்பா எங்கம்மா? காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்க, அப்பாவை காணோம். காலையிலேயே எதுக்குடா உங்க பாவை தேடிட்டு இருக்க? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? தலையோட படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும். அதுதான் அப்பாட்ட காசு வாங்குறதுக்காக கேட்டேன். ஐயோ, இந்த ஜென்மம் எப்பதான் உருப்பட போகுதுன்னு தெரியல. அப்பா, எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுப்பா. இன்னைக்கு தலையோட படம் ரிலீஸ் ஆகுது. போய் பார்த்துட்டு வரேன். ஏண்டா வெட்டி பயல, படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போவேன்னு பார்த்தா படத்துக்கு போற அங்க போறேன்னு சொல்லி ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்கப்பா. இனிமே நான் சத்தியமா காசு கேட்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு மங்காத்தா படம் பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு போறா. டேய் மாப்ள, இன்னைக்கு தலையோட தரிசனம் இருக்குது. சும்மா மாஸ் காமிக்கிறோம், சரியா? தம்பி, என்னப்பா ஒரே கூட்டமா இருக்குது? ஏதாவது விசேஷமா? யோ மொக்க, இன்னைக்கு தாயா தீபாவளி. இன்னைக்கு தலைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்ல, அதுதான் ஊரே கொண்டாட்டமா இருக்கு. இருந்தெல்லாம் எங்க திருந்த போகுது? ஏதோ நல்லபடியா இருந்தா சரிதான். அப்படி ராஜேஷ் அவனோட நண்பர்களோட மங்காத்தா படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். டேய் ராஜேஷ், ஊர்ல உன்ன மாதிரி இருக்கிற பசங்க எல்லாம் நல்ல வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்கிறாங்கடா. நீயும் ஏதாச்சும் ஒரு வேலை வெட்டிக்கு போடா. அப்பா, எதுக்குப்பா சும்மா வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன டென்ஷன் படுத்தாதீங்கப்பா. கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வேர்வை சிந்தி சம்பாதிச்சு சாப்பிட்டு பாரு. அப்ப தெரியும் சாப்பாட்டோட அருமை. ஒழுங்கா நாளைக்கு நேரமா எந்திரிச்சு ஏதாவது வேலைக்கு இன்டர்வியூக்கு போற வழிய பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில ராஜேஷ் குளிச்சுட்டு ரெடி ஆகுறான். அடக்கடவுளே, என்ன இது ஆச்சரியமா இருக்கு. என்னைக்கும் திருந்தாத பய நேத்து அவங்க அப்பா சொன்னதும் உடனே திருந்திட்டா. அம்மா, ஒரு 200 ரூபாய் இருந்தா கொடுமா. அடக்கழுத, இப்பதான் புத்தி வந்து ஏதோ இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்றான். அவனுக்கு 200 ரூபாய் கொடுத்து அனுப்புடி. அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மாவும் 200 ரூபாய் அவன் கிட்ட கொடுக்கறாங்க. அத வாங்கிட்டு ராஜேஷ் இப்படி சொல்றான். ஹலோ மிஸ்டர், வேலைக்கெல்லாம் போகல, நான் சிஎம் பார்க்க போறேன். டேய் தம்பி, என்னடா சொல்ற? சிஎம் கிட்ட வேலை பாக்குற அளவுக்கு உனக்கு திறமை இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகுது. அதான் போய் தலைவரே ஒரு 8 பார்த்துட்டு வரேன். இப்படி டெய்லியும் எந்த ஒரு வேலைக்கு போகாம பசங்களோட சேர்ந்து படத்துக்கு போயிட்டு ஊரை சுத்திக்கிட்டு வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏங்க, நம்ம ராஜேஷ் இப்படியே வெட்டியா போயிருவான்னு பயமா இருக்குங்க. அப்படின்னு அவங்க அம்மா ராஜேஷ பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜேஷ் வரா. டேய் தம்பி, நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும். நாளைக்கு எங்கேயும் போயிராத. அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ராஜேஷும் அவங்க அப்பாவும் ஒரு ஊருக்கு போறாங்க. என்னடா மூர்த்தி, பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா பாலு. அது சரி, என்ன விஷயமா வந்திருக்க? கூட பையனை வேற கூட்டிட்டு வந்திருக்க? டேய், அது ஒண்ணும் இல்லடா. இவ எங்க ஊர்ல இருந்தா பசங்களோட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு தண்டமா இருக்கான்டா. அதனால இவனுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லி ஏதாச்சும் வேலை கத்துக்குடுடா. அப்பவாச்சும் இவன் திருந்துவானான்னு பாக்கலாம். நீ கவலைய விடுடா. இவனும் எனக்கு பையன் மாதிரிதான். இவனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ ஊருக்கு போயிட்டு வா. இவனுக்கு நல்ல பொறுப்பு வந்ததும் நானே உனக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தன்னோட ஊருக்கு போயிடுறாரு. ராஜேஷும் வேற வழி இல்லாம அங்கேயே தங்கிடுறா. என்னப்பா, ஊர்ல ரொம்ப சேட்டை பண்றியாமே? உங்க அப்பா ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்பா சும்மா சொல்றாரு. சரி சரி, வா, வயலுக்கு போய் வேலை செய்வோம். இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால் நீ எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விவசாயம் பண்றாங்க. ராஜேஷும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. விவசாயத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அம்மாடி கவிதா, இது என்னோட ஃப்ரெண்டு பாலுவோட பையன். தம்பி, வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க சாப்பிட்டுவோ. தம்பி ராஜேஷ், வாப்பா. ஆஹா, நல்ல பசி. இன்னைக்கு ஒரு வெளுத்துற வேண்டியதுதான். ஆனா அவங்க சாப்பாட்டுக்கு பதிலா கேப்ப கழிய கொண்டு வந்து வைக்கிறாங்க. அத பார்த்துட்டு ராஜேஷ் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஏங்க, என்னங்க இது? ஏதாவது கறிக்கஞ்சி வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி கேப்ப கறிய வச்சிருக்கீங்க. தம்பி, இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, போக போக உங்களுக்கே பழகிரும். என்னது போக போக பழகிருமா? ஐயோ ஆண்டவா, இனி எத்தனை நாள் தான் இந்த ஆளு கூட குப்பை கொட்ட போறோன்னு தெரியலையே. மறுநாள் காலையில 2 பேரும் விவசாயம் பண்றதுக்கு போறாங்க. அங்கிள்,
டிராக்டரோட சாவியை கொடுங்க, இன்னைக்கு நான் ஓட்டுறேன். டிராக்டர்ல உழுவுறியா? தம்பி, முதல்ல அந்த மாட்டை புடிச்சிட்டு வந்து உருது பழகு. அதுக்கப்புறம் டிராக்டர் ஓட்டிக்கலாம். ஏங்க, நேத்து நீங்க மட்டும் டிராக்டர்ல உருதிங்க, இன்னைக்கு என்ன மட்டும் மாட்டை புடிச்சிட்டு வந்து உருது ஓட்ட சொல்றீங்க? தம்பி, இதெல்லாம் இப்போ வந்த டெக்னாலஜி. சொல்றது செய், அப்பதான் உனக்கு சாப்பாட்டோட அருமை தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாட்டை பிடிச்சிட்டு வந்து விவசாயம் பண்றா. ஐயோ சாமி, என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்குது? நான் கூட விவசாயம் ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன தம்பி, முடியலையா? உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கா? ஐயோ, இந்த ஆள் வேற. இந்நேரம் நான் எங்க இருக்க வேண்டியவ? சை, இப்படி வந்து இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டனே. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கஷ்டப்பட்டு உழுதுகிட்டு இருந்தான். அப்போ மூர்த்தியோட மனைவி மத்தியான சாப்பாடு கொண்டு வந்தாங்க. தம்பி, சாப்பாடு வந்துருச்சு, வாப்பா. ஆஹா, இந்த ஒரு வார்த்தைக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷும் மூர்த்தியும் மரத்தடியில சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தாங்க. இந்த மாதிரி மரத்தடியில உட்கார்ந்து மதிய சாப்பாடு சாப்பிடுறது எவ்வளவு சுகம் தெரியுமா? சரி சரி கவிதா, சீக்கிரமா தம்பிக்கு அந்த கழிய வை. இன்னைக்கும் களியா அங்கிள்? என்ன இது, நேத்து தான் களின்னு சொன்னீங்க, சரின்னு சொன்னேன், இன்னைக்கும் களியா? தம்பி, இன்னைக்கு மட்டும் இல்ல, நீங்க இருக்க போற நாள் ஃபுல்லாவே உனக்கு களி மட்டும்தான். இந்த ஆளு நம்மள ஓவரா நோஸ் கட் பண்றான். இந்த ஆளை பழிக்கு பழி வாங்காம விடக்கூடாது. மறுநாள் மூர்த்திய பழி வாங்கறதுக்காக அந்த டிராக்டர்ல காத்த புடுங்கி விட்டுறா. அங்கிள் வாங்க அங்கிள், சீக்கிரம் போய் விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பரவாயில்லையே, பையனுக்கு நல்ல குணம் வந்துருச்சு போல. இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்க. சரி தம்பி, நீதான் டிராக்டர் ஓட்டணும்னு ஆசைப்பட்டு கேட்டியே, இன்னைக்கு ஒரு நாள் நீ டிராக்டர்லயே விவசாயம் பண்ணிக்க. நெற்பயிரெல்லாம் கொள்முதல் பண்ண வேண்டியது இருக்கு, நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து போயிட்டாரு. அவ வேற வழி இல்லாம மாட்டை வச்சு உழுதுகிட்டு இருந்தா. அட கருமமே, எனக்கு நானே சூனிய வச்சுக்கிட்டனே. ஆனாலும் மூர்த்தி அங்க இல்லாதனால ராஜேஷ் ரொம்ப சந்தோஷமாவும் ஜாலியாவும் பாட்டு பாடிக்கிட்டு விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ராஜேஷ் விவசாயத்தை ரொம்ப ரசிச்சு விரும்பி செய்ய ஆரம்பிச்சா. இத பார்த்த மூர்த்தி, அம்மாடி கவிதா, நான் என் நண்பனுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அந்த பையனுக்கு நல்ல குணம் வந்துருச்சுடி. எப்படிங்க சொல்றீங்க? அந்த பையனுக்கு நல்ல குணம் வந்துருச்சுன்னு? இல்லடி, முன்ன மாதிரி அவன் இல்ல. இப்பெல்லாம் சீக்கிரமா எந்திரிக்கிறா. எனக்கு முன்னாடியே தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு விவசாயம் எல்லாம் பண்றா. அவ விவசாயத்தை ரொம்ப புடிச்ச செய்றாண்டி. சரிங்க, அதுதான் அந்த பையனுக்கு நல்ல புத்தி வந்துருச்சுல்ல. அதுவும் இல்லாம தொழிலையும் கத்துக்கிட்டா. அவனை ஊருக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவனும் ஊரில போய் ஏதாச்சும் தொழில் பண்ணுவான்ல. நீ சொல்றதும் கரெக்டு தான். இன்னைக்கு அவனை அனுப்பிடலாம். என்னதான் இவ்வளவு நாளும் அவனுக்கு கேப்பகலியும் கஞ்சியும் கொடுத்தாலும் இன்னைக்கு ஒரு நாளாவது அவனுக்கு நல்ல சாப்பாடு போடுவோம்டி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு மத்தியானம் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்தாங்க. ஆனா மட்டன் கிரேவி, நண்டு வறுவல், சாப்பாடுன்னு வகை வகையா இருந்துச்சு. அத பார்த்து ராஜேஷ் ரொம்ப அதிர்ச்சியானா. என்னங்க இது, எப்பவுமே கேப்ப கடைத்தா கொடுப்பீங்க, இன்னைக்கு என்ன புதுசா கறியெல்லாம் எடுத்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லப்பா, நீ இங்க வேலை செஞ்சதெல்லாம் போதும். இனி நீ உங்க வீட்டுக்கே போயிரு. தம்பி, அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாள் உனக்கு கறி சாப்பாடு போடாம இன்னைக்கு ஊருக்கு போறனைக்கு மட்டும் கறி சாப்பாடு போடுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. அட ஆமாப்பா, உங்க அப்பா சொன்ன மாதிரி சாப்பாட்டோட அருமை உனக்கு புரியணும் தான் இப்படி எல்லாம் பண்ணுன. நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோ. ஐயா அங்கிள், நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? நான் ஊர்ல வெட்டியா காசு செலவு பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து சாப்பாடோட அருமை என்ன, விவசாயம்னா என்னன்னு கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, இனிமேல் நான் இங்கேயே வேலை செய்யறேன், எனக்கு சம்பளம் மட்டும் கொடுத்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் அவங்க தோட்டத்திலேயே வேலைக்கு சேர்ந்துட்டா. கதையின் கரு என்னதா, நம்ம அப்பாவோட காசு செலவு பண்ணாலும் அது நமக்கு பெருசா தெரியாது. ஆனா நம்ம சம்பாதிச்ச அந்த காசுல செலவு பண்ணும்போதுதான் அதோட கஷ்டம் நமக்கு புரியும். அது மட்டும் இல்லாம கைத்தொழில கத்துக்கிட்டா நம்ம யார்கிட்டயும் கை கட்டி நிக்க வேண்டியதில்ல.